ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே பாதாள சாக்கடை தொட்டி உடைந்து கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிச்சயம் நிஷா. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் இன்று சித்திரை மாத அமாவாசை என்பதால் தமிழகத்தில் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துவதற்காக அக்னி தீர்த்த கடற்கரைக்கு வந்து புனித நீராடி வருகின்றனர். ராமேஸ்வரம் கழிவு நீர்கள் செல்வதற்கான பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக அக்னி தீர்த்த கடற்கரையில் அருகே உள்ள பாதாள சாக்கடை தொட்டி உடைந்து அதிலிருந்து 6 போல் தண்ணீர் ராமேஸ்வரம் கோயிலுக்குள் வரை செல்கிறது. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சாக்கடையில் நடந்தபடியே அக்னி தீர்த்த கடற்கரையில் குளித்துவிட்டு மீண்டும் சாக்கடையில் நடந்தபடி கோயிலுக்கு உள்ளே செல்கின்றனர். இதனால் மிகப்பெரிய அளவில் நோய் தொற்று அபாயம் உள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் அருகாமையில் பாதாள சாக்கடை தொட்டி உடைந்து அதிலிருந்து கழிவு நீர் வெளியேறி பக்தர்களுக்கு பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நகராட்சி சார்பில் எந்த ஒரு அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்து இது குறித்து தீர்வு காணவில்லை என்பது உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் வெறும் மன வருத்தத்துடன் செல்கின்றனர். நிஷா. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி.